சூப்பரான கஸ்தூரி மஞ்சள் தயாரிப்பு பொடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து இயற்கையாகவே நிறைய இடங்கள்ல கிடைக்கும். அது குட் மெடிசனுங்க. சுகருக்கும் அதை வந்து பொடியாக யூஸ் பண்ணுவாங்க. உடல் சூடு உள்ளவங்க வந்து கஷாயம் போட்டு குடிப்பாங்க. இது வந்து ஃபேஸ்க்கும் வந்து சூப்பராக மெடிசனாக இருக்கும். முகப்பொலிவு அண்ட் முகப்பருவு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுறதுக்கு இது குட் மெடிசனுங்க. அப்புறம் வந்து பூலாங்கிழங்கு வந்து இது கிச்சலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது முகப்பரு அண்டு கரும்புள்ளிங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வேர்வை பாடை வந்து வராமல் தடுக்கும். அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து இயற்கையாகவே அது என்ன பெனிஃபிட்னு எல்லாருக்குமே தெரியும். முகப்பரு அண்டு தேமலுக்கு, அப்புறம் முகப்பொலிவு, கலர் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அல்லது நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் கிழங்கு தாங்க. இயற்கையாகவே நிறம் கொடுக்குறது அதுதான். ஆனால் நம்ம அது போட்டால் நல்ல மஞ்சள்னு இருக்குன்னு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். ஆக்சுவலி வந்து அதான் நிறைய நிறம் கொடுக்குறதே. நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சமாக வந்து அதை சேர்த்துருந்தேன். அப்புறம் வசம்பு சேர்த்துருந்தேன். வசம்பு ஆக்சுவலி வந்து குழந்தைகளுக்கு ஜீரண சக்திக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு குட் மெடிசன் தான். நம்ம ஃபேஸில் இப்போ பிம்பிள் அண்டு இது சுருக்கங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு குழந்த பிறந்த தாய்மார்கள் வந்து இந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது அந்த பால்வாடை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவங்களுக்கு வந்து நியூலி குழந்த பிறந்திருந்தால் அந்த ஸ்மெல் வந்து ஓவராக வரும். அந்த வாடையை வந்து இது கட்டுப்படுத்தும். அண்டு இது வெட்டிவேர் வந்து வியர்வை ஸ்மெல் வந்து குட் மெடிசன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் காஞ்ச ரோஜா இதழ்கள் வந்து எதுக்கு சேர்த்துருந்தேன்னா நிறம் கொடுக்கறதுக்காண்டி அதுவும் சேர்த்துருந்தேன். ரோஜா இதழ்கள் அண்ட் ஆவாரம்பூ அதெல்லாம் காய வச்சுட்டு நான் சேர்த்துருந்தேன். ஃபைனலாக வந்து இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா ஒரு வாரம் கிட்ட அது உடையணும். ஒரு மஞ்சளை எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா உடையும். அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் மில்லில் அரைக்கும் போது அது நல்லா அரையும். இதை கிட்டத்தட்ட நான் காய வைக்க 1 வாரம் 10 நாள் கிட்ட, 1 வாரம் மேக்ஸிமம் 1 வாரம் கிட்ட ஆச்சு. இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆவாரம்பூ வந்து சருகானதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அந்த மஞ்சள் அரைக்கிற ஜாமான்களோடு போட்டு மொத்தமாக நான் அரைக்க ரைஸ் மில் கொண்டு போயிட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வந்து நிறம் கொடுக்குங்க. ஏன்னா இதில் எல்லாமே சேர்க்குற நிறம் கொடுக்குறதுக்கு அண்டு வேர்வை வாடை வந்து வராமல் கட்டுப்படுத்தும். யூஸ்ஃபுல்லாக நம்ம வேர்வை வாடை வர ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த சென்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே இதை யூஸ் பண்ணுங்கள். இது லேடிஸ்க்கு சூப்பர் மெடிசன் முகப்பருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.